வணக்கம். இன்று டாக் ஜட்ஜ்ல தமிழ்நாடு தேர்தல். வாங்க தினேஷ், எப்படி இருக்கீங்க? எடுத்த உடனே நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். கண்டிப்பா. தேர்தல் கவருகின்ற என்ன நடக்க போறது, ஒரு 3 ஹைலைட் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? முக்கியமான 3 ஹைலைட்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து டிவிகேவோட விஜயம். அதாவது விஜயோட புது கட்சி. அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்துச்சு. அவர் ரொம்ப நாட்கள் மூலமா அறிவிச்சிட்டாரு, அது வந்துருச்சு. ஸோ அதுதான் கண்டிப்பாக ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்துட்டு நம்ம கூட்டணி மாற்றங்கள் எப்படியெல்லாம் அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு டிஎம்கேல ஜாயின் பண்ணது, அப்புறம் கமலஹாசன் வந்து தேர்தலில் நிற்காதது. ஸோ அவர் வந்துட்டு கட்சிகளோடு சேர்ந்தது. அதுக்கு மூணாவது, அது ரெண்டாவதுலேயே இன்னொரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எஸ்பிஏஆர் என்டிஏ அலையன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்சி பிரிஞ்சு போனது, அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சு அவரே தனியா பாமக வந்து அதிமுகவோட கூட்டணி அமைச்சது, அது சொல்லலாம். மூன்றாவது வந்து அண்ணாமலையோட பாஜகவுக்கு வந்து ஒதுக்குறாங்களா இல்ல அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துறாங்களா அப்படிங்கிறது அந்த மூணாவது விஷயம். சோ இந்த மூணு தான் என்ன பொறுத்தவரை டாப்பா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பேசலாம். வெகு அருமை. என்னோட பெரும்பாலும் ஒத்து போகக்கூடிய விஷயங்கள். சரி, முக்கியமா என்னோட மனசுல இதை நம்ம பண்ணான்னு இது பண்ண உடனே எனக்கு வந்த ஹானஸ்டான கொஸ்டின் வந்துட்டு, நானும் நீங்களும் அமெரிக்கால உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதை நிச்சயமா பெரிய வித்தகர்கள், தொழில்நுட்பத்திலேயா இருக்கட்டும், மற்ற செய்திகள், அமெரிக்க செய்திகள் இல்லையா இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு ஆழமான பார்வை இருக்கு. கடந்த 30 ஆண்டுகளாக நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்தியாவில பெரும்பாலும் நான் தொடர்ச்சியா எல்லா செய்தி அலைவரிசையும் பார்த்துட்டு இருக்கேன், மீன்ஸும் பார்த்துட்டு இருக்கேன், உள்ளூர் மக்களோடையும் பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் இங்க உட்காந்துட்டு தமிழ்நாட்டை பத்தி பேச நீ யாருடா அப்படிங்கிற கேள்விதான் என்னோட மனசுல ஃபர்ஸ்ட் வந்தது. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க ஒரு விரிவான பதில கொடுத்தீங்க. இருந்தாலும் எனக்கு இன்னும் முழு இது வரல. நீங்க சொல்லுங்க, நம்ம ஏன் இந்த இதை நம்ம பண்றதுக்கு தகுதியானவர்கள்? கண்டிப்பா அருமையான கேள்வி. நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்றைய காலம் வந்து டேட்டா காலம். அதாவது வந்து எல்லாமே தகவல் தொழில்நுட்ப காலம் அப்படின்றோம், டேட்டா அனாலிசிஸ் காலம். அதுல ஏஐ வந்துருச்சு. ஸோ என்ன பொறுத்தளவு இந்த தேர்தலோட முடிவு வந்துட்டு 90% 90 விழுக்காடு வந்து என்னைக்கு வந்து அலையன்ஸ் அறிவிச்சாங்களோ, என்னைக்கு கூட்டணி கட்சிகள்லாம் அறிவிச்சாங்க, அன்னைக்கு தேர்தல் முடிவு வந்து ஊர்ஜிதமாயிருச்சு. ஸோ இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட அந்த காங்கிரஸோட தேர்தல் உடன்படிக்கை போட்டுட்டு வெளியில வரப்போ பினிஷ்னு சொல்றாரு இல்லைங்களா, அதுக்கான காரணம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அன்னைக்கு அந்த டேட்டால பொறுத்தளவு இந்த கூட்டணி கட்சிகள் எப்படியெல்லாம் அவங்க கூட்டணி அமைக்கிறாங்களோ அதை பொறுத்து தேர்தல் முடியும் பெரும்பான்மை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுல என்னன்னா டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு நான் சொல்றேங்களா, தமிழ்நாடு மக்கள் வந்து நம்ம என்னதான் மாறி மாறி ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா கூட இந்த திமுக விழும் விழுக்காடு ஓட்டுகள் வந்து அப்படியே தான் இருக்கு, அதிமுக விழும் விழுக்காடுகள் அப்படியே தான் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இருக்கு, ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 10 to 20% அப்படின்னு போகலாம், 10% போகலாம், 5 to 10% அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் யார் ஆழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்படும் கூட்டணியில் வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எப்படி அவங்க மெயின்டைன் பண்றாங்களோ, எப்படி மேனேஜ் பண்றாங்களோ, அதை பொறுத்து தான் அடுத்த தேர்தல் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி நம்ம டேட்டா அனாலிசிஸ் எல்லாருக்கும் அதை பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், நீங்க வந்து தமிழ்நாடுல தான் இருந்தாதான் தமிழ்நாட்டை பத்தி பேச முடியும் அப்படிங்கிற வாங்கதமே இங்க அடிபட்டு போகுது. ஏன்னா தகவல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. இப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், பாப்பநாயக்கம்பாளையத்தில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அங்கிருந்து நான் எந்த மாதிரி டேட்டா அனலைஸ் பண்ண முடியுமோ அதை வந்து அமெரிக்காவிலையும் பண்ண முடியும், அமெரிக்கரையிலையும் பண்ண முடியும், டோக்கியோலையும் பண்ண முடியும். எங்க இருந்தாலும் டேட்டா அப்படிங்கிறது ஒண்ணுதான். இன்னைக்கு தகவல் எல்லா இடத்துலயும் விரைவி கிடைக்குது. ஸோ அந்த தகவலின் அடிப்படையில் வந்து நம்ம சில ஃபோர்காஸ்டிங் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க, ஒரு சீரிஸ் பாத்துட்டு இருக்கீங்க, அடுத்த சீரிஸ் என்ன அப்படின்னு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க விட அடுத்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறதுனால டேட்டா நம்ம கிட்ட இருக்கிறதுனால அதை பற்றி பேசுறது தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அமெரிக்கால இருந்து பேசலாமா அப்படின்னு பார்த்தா, நம்ம என்ன பொறுத்தளவு அமெரிக்கா நிலவரம் வந்து இங்க இருக்கிறவங்களை விட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய தெரியுது. அதுக்கும் காரணம் தகவல் தொழில்நுட்பம் தான், தகவல் பரவலாக்குறது தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் என்னோட காரணம். பட் நான் அது இல்லை அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்ம அதை பத்தியும் தனியா டிஸ்கஷன் வச்சுக்கலாம். சரி, தரவுகளின் அடிப்படையில் நம்ம இந்த பேச்சுக்குள்ள செல்லலாம். மிக்க நன்றி. நான் அது தொடர்பா இன்னொரு தொக்கு கேள்வி. நான் என்னோட ஆதர்சம் பிரணாய் ராய். இந்த இதை துவங்கும் போதே நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், வினோத் துவா மாதிரி எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காம, பிரணாய் ராய் மாதிரி எந்த சார்பும் இல்லாம நம்ம பண்ணலாங்கிறதான் என்னோட ஆரம்ப குறிக்கோளாவே இருந்தது. அவர் திரும்ப டீகோடர்னு ஒன்னு எடுத்து
எந்த தமிழருமே முன்னாடியாவது சோ ராமசாமிய ஒரு ஊர்கா மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு தமிழர் கூட இல்லாத பேனல் நினைக்கிறேன். அந்த 4 பேரை வச்சுட்டு ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு. வழக்கம் போல கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருந்தது. நல்ல பாட்காஸ்ட பண்ணியிருந்தாரு. அதை பத்தி ஒரு நிமிஷம் டக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். அதேதான் பிரணாய் பாத்தீங்கன்னா இவங்க ஏன் ஃபேமஸ் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 3வது தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க உள்ளேயே இருந்து எல்லாத்துக்கூடயும் பேட்டி எடுத்து களத்துல இருந்துதான் சொல்லணும்னு தெரியல. பிரணாய் வந்து எங்க ஒரு ஸ்டுடியோல உட்காந்துட்டு இருப்பாரு. அவங்க டீம் போய் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க டீம் என்ன பண்றாங்கன்னா தேர் கலெக்டிங் டேட்டா. அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை பொறுத்தளவு தான் அவங்க ஃபோர்காஸ்டிங் பண்றாங்க. ஸோ அதுல வந்து பயஸ்னஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் பயஸ்னஸ் இருக்கும். இல்ல நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவு திராவிடர் ஆன்டி திராவிடர் அப்படின்னு இருக்கும். ஆனா திராவிட கட்சியிலேயே இருகட்சி கொள்கைகள்லாம் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இருந்திருக்கு. இன்னும் வந்து இருமுனை போட்டியா தான் இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணங்களையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுதான் அவர் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இன்னொன்று வந்துட்டு அவர் வந்து அந்த தமிழ்நாட்டில் இருக்க போறதில்ல. பிரணாயாட்டம் இன்னொரு அவங்க வந்து இருக்கிறது வந்துட்டு வட இந்தியாவில் இருக்க போறாங்க. குறிப்பா வந்து மும்பை அல்லது உத்தரப்பிரதேஷ் பாலிடிக்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் அணுக்கமா இருக்கும். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்காக டேட்டாவை கலெக்ட் பண்ணி பண்றாங்க. ஸோ நான் சொல்றது அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது நீங்க வந்து பிரணாயரை வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேட்டி எடுத்தாலும் கூட அவருக்கு ஃபைனலா ஃபோர்காஸ்டிங் பண்றப்போ அங்க இருக்கிற டேட்டா கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி டேட்டாவை எடுத்து தான் அனலைஸ் பண்றாங்க. அந்த டேட்டாவை அவங்களே கலெக்ட் பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து பரவாயில்ல அந்த டேட்டா வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அந்த டேட்டாவும் யூஸ் பண்ணி தான் ஃபோர்காஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அருமை. என்னோட முதல் பார்வை கேள்வி ரொம்ப எளிமையானது. தமிழ்நாடு எப்பவுமே மாத்தி மாத்தி தேர்தல்ல வாக்களிச்சுட்டு இருக்காங்க. ஒரு தடவை டிஎம்கே வந்து அடுத்த தடவை அதிமுக வருது. சென்ற தேர்தல்ல திமுக வென்றார்கள். சோ இந்த தேர்தல்ல அதிமுக தானே வெல்லணும் இல்லையா? இல்ல அப்படி மாறி மாறி தான் வந்துட்டு இருக்காங்க. சில சம்டைம்ஸ் வந்துட்டு இப்போ எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ச்சியா முதல்வராக இருந்திருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட வந்து திமுக ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு காரணம் கூட்டணி பலம் தான். இப்ப நாம வந்து கடந்த 2000 இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 2001 நடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா அதிமுக வந்துச்சு. அதை தொடர்ந்து திமுக வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 முறை 2011 2014 ரெண்டு முறை அதிமுக வென்றுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2020 டிஎம்கே வென்றுச்சு. ஸோ ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா மாத்தி வருதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சம்டைம்ஸ் இவங்க 2 பேர் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரி தாண்டியும், அதாவது 2000க்கு அப்புறம் கூட அதிமுக 2 வாட்டி வந்திருக்கு. சோ 2000 இருந்து இப்போ நடந்த தேர்தல் 5 தேர்தல் 2021 வரைக்கும் 5 தேர்தல் நடந்திருக்கு. 5 தேர்தல்கள்ல அதிமுக 3 முறை ஜெயிச்சிருக்காங்க, டிஎம்கே 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. சோ அந்த கணக்கு எப்படி பாத்தீங்கன்னா டிஎம்கே அந்த பேட்டர்ன்ல வரும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஆனா அது வந்து சும்மா ஒரு சுவாரஸ்யக்கா சொன்னாலும் கூட முக்கியமான காரணம் என்ன, அவங்க கூட்டணி எப்படி அமைச்சுக்கிட்டாங்க. 3வது அணின்னு அப்படி ஒரு முக்கியமான இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதாவது ஒரு எதிர்ப்பு வாக்குகள், ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்கும். அது எப்பவுமே யார் ஆட்சி செஞ்சாலும் அவங்க மேல வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது அவங்க செய்யறத பிடிக்காம போகும். சோ அந்த வாக்குகள் எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் பெரும்பாலும் இது நடந்துட்டு இருக்கு. அந்த பெரும்பாலும் அந்த வாக்குச்செறிவு அப்படிங்கிறது ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட நிதர்சனம். அதை வந்து நம்ம சொல்லலாம், அவன் வந்து இன்டெலிஜென்டா மாறி மாறி போட்டான்னு சொன்னா கூட, நீங்க வெளிமாநிலத்துல இருந்து கேரளால இருந்து ஒருத்தர் கேட்டீங்கன்னா நீங்க முட்டாள் ஆட்கள், நீங்க 2 கட்சியை தான் சிந்திக்கிறீங்க, ஆட்டு மந்தைகள் மாதிரி 2 கட்சி தான் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் பாஜகவோட கருத்தாவும் இருக்குன்னு பார்க்கலாம். பாஜக என்ன சொல்றாங்க, ஏன் திராவிட போட்டிருக்காங்க. இப்போ நாம் தமிழர் அதே கேட்கிற, அவரும் திராவிட கட்சியோட உள்ளது அந்த கட்டமைப்புள்ள. ஆனா அவர் என்ன சொல்றாங்க, ஏன் அதிமுக திமுக போட்டிருக்கீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு விஜயோட நிலைமை அதுதான் இருக்கு. சோ இன்னைக்கு பொறுத்தளவு இந்த இருமுனை தாக்கு போட்டிகள், இருமுனை வாக்கு வங்கிகளை வந்து சேகரிச்சு அதை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்தா மாத்தி மாத்தி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறீங்க. சோ சரி, இதுல இன்னொரு தொடர்பான கேள்வி. நாம் தமிழர் ரொம்ப காலமாவே இயங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களோட எப்ப ஆரம்பிச்சாங்க, எவ்வளவு வாக்கு விகிதம் எல்லாம் தெரியாது. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க அதே மாதிரி நிலையதான் முன்னெடுக்கிறார்களா? அவர்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கி இந்த வாட்டி விஜய்னால பாதிக்கப்படுமா? அவங்களோட நிலையை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அவரோட நெடுங்கால திட்டம் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்னு இருக்கட்டும், அந்த ஆழ்டத்துக்குள்ள ரொம்ப போகாம அவங்களோட கொஞ்சம் சுருக்கமா அவங்களோட இம்பாக்ட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. சோ இது வந்து நாம் தமிழர் அப்படிங்கிறது எஸ்பி ஆதித்யநாத் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்ப இருந்து ஆரம்பிச்சதுதான், அவர் ஆரம்பிச்ச கட்சி தான். அதுல இருந்து 2010க்கு அப்புறம் தான் வந்துட்டு சீமான் வந்து அது கையில் எடுத்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கறத ஆரம்பிச்சாரு. சோ அன்றையிலிருந்து அவருக்கு வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா, அப்போ நாம் தமிழர் ஆரம்பிக்க வந்து 1 விழுக்காடு கம்மியான வாக்குகள் தான் இருந்துச்சு. ஆனா சீமான் வந்து தன்னுடைய சொந்த முயற்சியால அந்த கட்சியில கையில் எடுத்துட்டு அதற்கான சில கொள்கைகள்லாம் கண்டுபிடிச்சு
கிட்டத்தட்ட இப்ப வந்து 6 விழுக்காடு வரைக்கும் கன்சிஸ்டன்டா வாங்குற அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இந்த 6 விழுக்காடு என்னன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த அதிமுகவும் வேணாம், திமுகவும் வேணாம், நம்ம வந்து ஒரு ஒரு ஆட்சி கொண்டு வரலாம் அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க. ஆனா அந்த விழுக்காடு வந்து இந்த 6% தான் இருக்கு. ஸோ அதனாலதான் என்ன பண்றாருன்னா, சீமான் வந்து தமிழர்கள் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதத்தை ஓரளவுக்கு முன்னெடுக்கிற மாதிரி ஒரு ஒரு அஜெண்டா கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு இருக்கிற காமனான விஷயம், ஆனா 2 பேருமே இது வரைக்கும் கையில் எடுக்க முடியாத விஷயம். ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் வரலாற்று பின்னணியில் பாத்தீங்கன்னா, அண்ணாத திமுக ஃபார்மேஷன் ஆனப்பே வந்துட்டு அந்த அந்த தனி தமிழ் தன்னாடு கொள்கையை விட்டுட்டாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து இந்திய இறையாண்மை கட்டி காக்கிற ஒரு அங்கமா தான் இருக்கும் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டாங்க. சோ இவர் வந்து அந்த தமிழ் உணர்வை தட்டியெழுப்பு மாதிரியான விஷயங்கள் தான் அவர் எடுத்து நடத்த ஆரம்பிச்சாரு. அதான் அவர் என்ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் என்னன்னா, இவர் நினைக்கிற மாதிரி அது நான் தமிழர்கள் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது முன்னெடுத்து அவர் கொள்கையா வச்சிருந்தாலும் கூட, அந்த கட்சிக்கு பெரும் வாக்குகள் வந்து அதிமுக திமுக மேல 2 கட்சியும் மேல இருக்க அதிருப்தினாலதான் அந்த 6 விழுக்காடு. சோ இன்னைக்கு இந்த 3வது கட்சியான தாவேக்கா வர்றப்ப வந்துட்டு அந்த வாக்குகள் வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியா நிக்கிறான்னு சொன்னோன்னா அதிகமா பதட்டம் அடைஞ்சது வந்து சீமான் தான், நாம் தமிழர் கட்சி தான். அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த 6% கன்சிஸ்டன்டான வாக்கு இருக்கும். ஆனா அதுல அந்த வாக்கு வங்கியிலையும் வந்துட்டு துண்டு விழுந்துரும் அப்படிங்கறத அவர் பயந்துக்கிறாரு. ஆனா இன்னும் எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் ரொம்ப இன்டெலிஜென்டா பேசுறாரு, ரொம்ப அருமையா பேசக்கூடியவர், எவ்வளவு கொடுத்தாலும் வந்துட்டு மணிக்கணக்கா பேசக்கூடியவர், திறமையான பேச்சாளர் தான். ஆனா இது வந்து அவருக்கு எனக்கு தெரிஞ்சு 2010 இருந்து பார்த்தா 2013 பார்த்தா கூட கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து 15-14 வருடமாக அவங்க வந்து தொடர்ச்சியா போட்டி போட்டிருக்காங்க. ஆனா அவர் தனியாவே நிக்கிறது தான் வந்து வலுத்த சந்தேகத்தை கொடுக்குது. அவர் நிஜமாவே ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல உண்மையிலேயே வந்து பிராக்டிக்கலா ஒரு 3வது அணி வந்துட்டு ஒரு தனித்து நின்று போட்டி பிடிக்க முடியாது. சோ அதனால என்னன்னா, அதனாலதான் வந்து சீமான வந்து ஒரு பி டீமா தான் பாக்குறேன். அதாவது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் யார் இருக்காங்களோ அந்த கட்சிக்கு எகெயின்ஸ்டா பேசி எடுத்துட்டு வாக்கு எடுக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட கொள்கைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து கடவுள் மறுப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தமிழர்கள் தான் முன்னே வரணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு அவர் ஓட்டு அவரோட எப்படி வந்து அவரோட சீட்ஸ் எல்லாம் பகிர்ந்தளிச்சிருக்காருன்னா, அவர் சீட்ஸ் பகிர்ந்தளிச்சு நிறைய பேருக்கு வந்து தெலுங்குக்காரங்க கன்னடக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் வந்து அவர் வந்து அவரோட கட்சிக்கு வந்து ஜாதி அடிப்படையிலான சீட்ஸ் தான் பிரிச்சு கொடுத்திருக்காரு. சோ அவரு வந்து என்னதான் ஒரு பேசுறது தெளிவா இருந்தாலும் அவரோட கொள்கையில வந்துட்டு அந்த ஸ்திரம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ அதுதான் என்டிகேவோட பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த வாக்கு இதுல பாத்தீங்கன்னா கணிசமாக நம்மளுக்கு குறையும் நினைக்கிறேன். 6 விழுக்காடு அப்படிங்கிறது கண்டிப்பாக 2 விழுக்காடுக்கும் குறைவாக கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து என்டிகே இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன். அருமை. அதோட இன்னொரு முக்கியமான பார்வையும் வச்சுட்டு இன்னொரு முக்கியமான கேள்வி இன்னொன்னு அது தொடர்பாக வந்து திருமாவளவன் அவர் வந்துட்டு எம்பியா இருந்தாலும், அதாவது கமலஹாசனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கலங்கிற போது அவர் 6 எம்எல்ஏக்களுக்கு சமம் ஒரு எம்பிஏங்கிற மாதிரி ஏதோ கணக்கு போட்டு காமிச்சாங்க. அது அப்பதான் புரிஞ்சது, சரி எல்லாமே ஒரு பணம் வரவு செலவு திட்டம் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ திருமா ஏற்கனவே அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் தொடர்ச்சியா அது ஒரு முக்கியமான பதவி, டெல்லியில போய் இருக்கிற 39ல ஒருத்தரா இருக்கிறவரை வந்து 234ல ஒருத்தரா இருக்க விரும்புறேன்னு திரும்ப வந்திருக்காரு. இப்போ வந்தார். அதுக்கப்புறமா முன்னாள் நல்ல பெருந்தலைவர் கலைபெருமாள் பையனுக்கு அந்த சீட்டை கொடுத்துட்டார். அந்த இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க, என்ன நடந்தது அங்க, அதை பத்தி சுருக்கமா சொல்ல முடியுமா? திரும்ப வந்துட்டு நீங்க நம்ம இது வந்து கொஞ்சம் ஜாதி அடிப்படையில நம்ம பேச போயிடலாம். ஜாதி அடிப்படையில பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து பெரும் வாக்கு வங்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுங்க, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப், அவங்களோட விழுக்காடு வந்துட்டு 18 இருந்து 22% அப்படின்னு சொல்லிட்டு போன சென்சஸ் அது மாறி இருக்கும்னு நினைக்கலாம். ஸோ 22 விழுக்காடு சதவீதம் இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஜாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது காஸ்ட் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் இருக்கு. ஆனா திருமாவனால அந்த ஒட்டுமொத்த வாக்கையும் ஒருங்கிணைக்க முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த எஸ்சி எஸ்டி வாக்கு அப்படிங்கிறது வந்துட்டு பெரும்பாலும் வந்து அதிமுக வந்து கைப்பற்றி வச்சிருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து மதுரை வீரன் படத்துல நடிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்கு வங்கி வந்து அவங்களுக்கு தான் இருந்துச்சு. அதுல மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு திமுகவுக்கு பிரிஞ்சு போயிடுச்சு. அதுல இருக்கிற மிச்சம் தொச்சத்தை தான் வந்து அவர் வந்துட்டு திருமாவளவன் வச்சிருந்தாரு. ஸோ அதனாலதான் அவரோட வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா ஒரு 2% தான் இருந்துச்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இது சொன்னா வந்து அவரோட கட்சிக்காரங்களுக்கு விசிகாரங்களுக்கு கோவம் வரும். ஐ திங்க் இஸ் a failed politicians to integrate scheduled caste votes அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஓட்டை வந்து ஒரு நிர்வாக திறமையோட அதை ஒன்றிணைஞ்சு கொண்டு வந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் தான் பெரிய கட்சியா இருந்திருக்க முடியும்.
அதாவது ராமதாஸ் எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு மன்னியர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர் வந்து ஒரு 8% வரைக்கும் வாக்கு வங்கியை கொண்டு வர முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு கூட திரும்ப பண்ண முடியல அப்படிங்கறதான் சோகம். நல்ல தலைவர், நல்லா பேசக்கூடியவர், படிச்சவர், பண்பாளர் அப்படின்லாம் சொன்னாலும் கூட அவருக்கு வந்து அந்த நிர்வாக திறமை, தன்னுடைய சொந்த சமூகத்தினரையோ இல்ல அந்த எதிரான சமூக அவங்களையெல்லாம் கூட்டி ஒரே இடத்துல கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவரால் இருக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு கடினமான விஷயமா இருக்கு. ஸோ அதுதான் அவரோட இந்த வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு எம்பி இருக்கிற ஈக்குவல் டு 6 எம்எல்ஏ அப்படிங்கலாம் கணக்கு போட்டீங்கன்னா அப்ப பிரேமலதாக்கு வந்துட்டு ஒரு எம்பியும் ஒரு இவ்வளவு சீட்டும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே வந்து அந்த கட்சிக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஒரு காலத்துல வந்துட்டு அவங்க 8 விழுக்காடு வாக்குகள் வாங்கினாங்க. அது ஜெயலலிதாவோட அதிமுக தலைமையிலான கூட்டணியில வந்துட்டு அவர் இணைஞ்சதுனால அப்போ வந்து ஒரு 8% வாக்கு வாங்கினாங்க. பிரதான எதிர்கட்சியா அமர்ந்தாங்க ஒரு காலத்துல. ஆனா அந்த விஜயகாந்த் இருந்து அவங்களோட கட்சி தேய்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. சோ அவங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, குறிப்பாக வந்து கோவை பகுதியில், மதுரை பகுதியில் இருக்கிற நாயுடுகள் ஓட்டு வந்து 1% காட்சி அவங்களை கைப்பற்றணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதிமுகவோட பேஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது கொங்கு மண்டலம் தான். ஆனா கொங்கு மண்டலம் அப்படிங்கிற நிறைய பேர் கவுண்டர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கொங்கு மண்டலத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு கவுண்டர்கள் இருக்கார்களோ அதே அளவுக்கு நாயுடுகள் இப்ப ஜிடி நாயுடு அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அந்த கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் சிட்டி மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து அவினாஷி ரோட்ல இருந்து நீங்க அவினாஷி திருப்பூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு வந்து நாயுடுகளும் இருக்காங்க. சோ அந்த ஓட்டுல இருந்து 1% பிரிச்சு எடுத்துக்க வரக்கூடிய தகுதி வந்து பிரேமலதாக்கு இருக்கு அவங்க கருத்தாங்க. அதே மாதிரி நீங்க மதுரையிலையும் பார்க்கலாம். மதுரையிலையும் வந்துட்டு குறிப்பிடத்தக்க நாயுடு சமூகத்தினர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நீங்க வந்து சீமான் சொன்ன மாதிரி அவங்க தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பல 100 வருடங்களாக, ஒரு 400-500 வருடங்களாக கிருஷ்ணதேவராய காலத்துல இருந்து அவங்க வந்து தமிழ் சமூகத்தோட ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிட்டாங்க. சோ அவங்க தமிழர்கள் தான் பார்க்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா அந்த வாக்கு வங்கிகளை வந்து கைப்பற்றுறது தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஏன் சொல்றேன்னா, திருமானால அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா அவரால் ஒரு மாஸ் காட்ட முடியல அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அவரால் அது பரவலா தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து கூட அவரால் ஒரு 2 விழுக்காடு, அதாவது நீங்க நினைச்சு பாருங்க, நான் சொல்றதுபடி சென்ற மக்கள் கணக்கெடுப்பின்படி 22% மக்கள் இருக்கும் ஸ்கெடியூல் காஸ்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ல இருந்து அவரால் 2% வாக்குகளை தான் அவரால் தக்க வச்சுக்க முடியுது அப்படிங்கிறது தான் அவரோட ஃபெயிலியர்னு பாக்குறேன். ஸோ அதுதான் விசிகா. ஆனா விசிகால வந்து இன்னும் அவர் வந்து இது இன்னும் சொன்னா கோவிச்சுக்கோங்க. இப்ப எப்படி நாம் தமிழர்ல வந்துட்டு இவர் சீமான் வந்த பிறகு எப்படி புதிய ரத்தத்தை பாய்ச்சினாரோ அந்த அளவுக்கு பாய்ச்சிருந்தாங்கன்னா ஒரு 10% 15% வாக்குகள் கூட அவரால் கைப்பற்றிருக்க முடியும் விசிகானால். ஆனா அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் திமுக சேர்ந்துட்டு அவர் வந்து அந்த கட்சி வந்து இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. நன்றி தினேஷா. நம்ம 2ஆம் பகுதிக்குள்ள போயிடலாம். 2ஆம் பகுதியா நான் பார்க்க விரும்புறது 2 முக்கியமான விஷயங்கள். தகவல்கள் அடிப்படையில இந்த விவாதத்தை நம்ம வச்சுக்கிறோங்கிற போது SIR பெரிய அளவுல பேசப்பட்டது. வாக்கு சதவீதம் அது பார்க்கும்போது நம்ம எல்லாரும் அந்த டேட்டா பாயிண்டையும் பார்த்திருப்போம். அதை பத்தி கொஞ்சம் முன்னணியா வச்சுட்டு நகரம் வர்சஸ் கிராமம், இது என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம். தினமலருக்காக கட்டுரை எழுதும் போது என்ன டேட்டா பாயிண்ட் எடுக்கலாங்கிற போது எல்லாரும் வாக்கு வங்கி இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு அவ்வளவு நகரமயமாக்கப்பட்டிருக்கு ங்கிறது ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமா இருந்தது. தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் டேட்டாவை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா தான் இருந்தது. இந்த மாதிரி அடிப்படையில நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ திமுக எப்பவுமே, நான் சென்னையில பிறந்து வளர்ந்ததுனால திமுக மட்டும்தான் ஒரே கட்சிங்கிற மாதிரி பார்த்தபோது அதிமுக ஜெயிக்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், எப்படி ஜெயிக்கிறாங்கிறது. சோ இந்த 2த்தையும் முன்வைத்து நீங்க சொல்லுங்க. மக்கள் தொகை மாற்றங்கள், அதுக்கப்புறமா இது வந்துட்டு இந்த தேர்தல்ல இந்த எலெக்ஷன்ல எப்படி இம்பாக்ட் கொடுக்குது? கண்டிப்பாக. முதல்ல வந்து அந்த கட்டுரை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் நீங்க இருக்கீங்க அப்படியே முகஸ்துதிக்காக சொல்ல. ஏன்னா தமிழகத்துல வந்து அரசியல் குறித்து தேர்தல் பற்றி எழுதப்படும் கட்டுரை வந்து குறைந்தபட்ச ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட எழுதப்படுவதே இல்லை. சும்மா ஏதோ டேட்டா எல்லாமே வந்துட்டு தான் பாட்டுக்கு எழுதி தான் தோன்றித்தனமாக எழுதிடுறாங்க. பட் நீங்க அந்த இதுல வந்துட்டு ஒரு சிறிய கட்டுரை, ஒரு 3 பக்கங்கள் இருக்கிற ஒரு கட்டுரையா இருந்தாலும் அதுல வந்து டேட்டா ரிச்சா இருந்துச்சு. சோ திருப்பி என்னோட அந்த டேட்டா இஸ் த கிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரி உங்களோட கட்டுரை இருந்துச்சு. அது கட்டுரைக்கு மிக்க நன்றி. சோ அதுல முக்கியமான விஷயம் நீங்க சொல்றது என்னன்னா, நகரமயமாக்கலை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா குரோத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். சோ அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா அளவுக்கு முன்னேறிய ஒரு மாநிலமாக நீங்க பார்க்கலாம்.
மகாராஷ்டிரா வந்து முதலிடத்துல இருக்கு, 2வது 3வது இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து தமிழகம் இருக்கும் அப்படின்னு குஜராத்தோட மாடல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பல அடிப்படை வசதிகள்லாம் பாத்தீங்கன்னா குஜராத்தை விட மேற்தங்கி தான் வந்து தமிழகம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பொறுத்தளவு வந்துட்டு மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு வந்து 1 and 2ல வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 3வது இடத்துல பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். 3வது இடத்துக்கான தகுதின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் வந்து வி டேக் இட் ஃபார் கிராண்டட். தமிழகத்தில் இருக்கிற அடிப்படை வசதிகள் பாத்தீங்கன்னா நான் குறிப்பாக வந்துட்டு சத்தீஸ்கர், பீகார் போன்ற மாநிலத்திலாம் போயிருக்கேன். அப்புறம் உத்தரகாண்ட் அந்த மாதிரி மாநிலத்திலாம் வந்துட்டு நான் வந்து சாலை வழியாக பயணிச்சிருக்கேன். அந்த மாதிரி பயணிச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இது இருக்கும். அது தவிர மகாராஷ்டிராலையும் இருந்திருக்கேன். மகாராஷ்டிரால மும்பைல மட்டும் இல்லாம தானே, பூனே இடைப்பட்ட கிராமங்களுக்கு எல்லாம் கூட போயிருக்கேன். அங்க இருக்கிற நிலைமை எல்லாம் பாக்குறப்போ நீங்க சொன்னீங்கன்னா 1999 பாத்தீங்கன்னா அப்ப கூட வந்து சாலை வசதிகள் இல்லாத, கரண்ட் இல்லாத கிராமங்கள்லாம் கூட மகாராஷ்டிரால இருக்கு. நினைச்சு பாருங்க. மகாராஷ்டிரா வந்து பல வருடங்களாக 50-60 வருடங்களாக நம்பர் 1 இடத்துல இருந்த ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துல கூட சாலை வசதிகள் சரியா இல்ல, மண் சாலை கூட இல்ல. மக்கள்லாம் வந்து முட்செடிகளை வெட்டி அதன் மூலியமாக சைக்கிள்லயோ இல்ல 3 சக்கர சைக்கிள்களையோ போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இடத்துல நான் பார்த்திருக்கேன். அதை கம்பேர் பண்றப்போ தமிழகத்துல வந்து கண்டிப்பாக வந்துட்டு வசதிகள் வந்து கண்டிப்பா பெருகி இருக்கு. ஒண்ணு. 2வது வந்துட்டு அந்த படிப்பறிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேரளா மாதிரி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு 100 விழுக்காடு படிப்பறிவு இல்லைன்னா கூட படிச்சவங்க அப்படிங்கறது அந்த கிராமத்துல இருக்காங்க. அவங்க எடுத்து சொல்றதை கேட்கக்கூடிய மக்களும் அங்க இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ இதனால என்ன ஆகுதுன்னா இந்த கிராமத்துல இருக்காங்க. நீங்க போய் தமிழகத்துக்கு கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா நகரத்துக்கும் அதற்கும் அதிகமாக வித்தியாசம் இல்லை அப்படின்னா நீ வந்து அந்த சில பல மரங்கள் அதிகமா இருக்கலாம். பட் அடிப்படை வசதிகள் பாத்தீங்கன்னா செல்போன்ல இருந்து தண்ணீர் வசதியும் குடிநீர் வரைக்கும் சாலை வசதிகள், பேருந்து வசதிகள் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியும். உடனே ஏதாச்சும் ஒரு குக்கிராமத்துல இருந்து எடுத்து பஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். ஆனா நான் சொல்றது வந்து கம்பேரிட்டிவ்லி ரிலேட்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஓரளவுக்கு வந்துட்டு 2 கட்சிகளும் வந்துட்டு சில நல்ல காரியங்கள் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, யாரு பண்ணாங்க யாரு பண்ணல அப்படிங்கறத விட்டுட்டு அவங்க பண்ணிருக்காங்க கம்பேர் டு மத்த இது. அதுக்கும் இன்னொரு காரணம் சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்திரத்தன்மை தான். 2 கட்சியில யாராச்சும் ஒருத்தர் வர போறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்ச திட்டங்களை வந்து நீங்க முடிக்க முடியாம போகும். ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப நீங்க அம்மாவோட இந்த உணவு திட்டம் எடுத்துட்டீங்கன்னு வச்சு 5 ரூபாய் இட்லி, 3 ரூபாய் இட்லி, 1 ரூபாய் இட்லி அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தை வந்து ஸ்டாலினால் கைவிடப்படவில்லை. ஆனா பயங்கர பாப்புலரா இருந்துச்சு. அதே மாதிரி கலைஞர் திரு கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த சில திட்டங்களை வந்து ஜெயலலிதா கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இருந்தாங்க. சோ சத்துணவு திட்டங்கள், கல்வித்துறை திட்டங்கள் அப்படின்னு. சோ இதெல்லாம் நினைச்சுன்னா நகரமயமாக்கல் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வேகமா மற்ற மாநிலங்களை விட அதிகமா இருந்துச்சு. சோ 1951 இருக்கிறப்போ நம்மளோட நகர பாப்புலேஷன் வந்து 20-25 விழுக்காடுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேல் நகரமயமாக்கி விட்டது. சோ அந்த கிராமத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற 50 விழுக்காடு கிராமங்கள் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல சொல்லிட்டா கூட அங்க இருக்கிற அடிப்படை வசதிகள் நீங்க ஒரு நகரத்தோட கம்பேர் பண்ற அளவுக்கு இருக்கு. அதாவது ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்கள், அதாவது நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இல்ல வந்துட்டு அந்த மாதிரி நகரத்துல என்னெல்லாம் இருக்கோ அதே வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமங்களையும் இருக்கு அப்படிங்கறது தான் முக்கியமான விஷயம். சோ இதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் நீங்க ஆந்திரா, தெலுங்கானா போனா கூட அந்த மாதிரி பார்க்க முடியாது. அதுக்கு மேல இன்னும் நார்த் எல்லாம் போனீங்கன்னா அது அந்த நகரமய மக்கள் முக்கியமான விஷயம். இதுக்கு முக்கியமான காரணம், இன்னொரு முக்கியமான காரணம் வந்து தொழில் வளர்ச்சி. நம்மளோட தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி, ஜிஎஸ்டிபி ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 8 to 12 விழுக்காடு இன்னைக்கு காட்டியிருக்காங்க. சோ இது வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோங்களே, நம்ம இதை பத்தி இன்னும் திருப்பி பேசலாம் திமுக பத்தி பேசுறப்போ. இது இருந்தாலும் கூட இந்த வளர்ச்சி மக்களோட கையில இருக்கிற பணப்புழக்கம் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஎம்கேக்கு ஃபேவரட்டா பேசுது. பட் ஆனா கோயிங் பேக் டு தி டாபிக், இந்த நகரமயக்கம் அப்படிங்கிறது நம்ம கிராமங்கள் அப்படின்னு பேசினா கூட தமிழக கிராமங்கள் இந்திய கிராமங்கள் போல் இல்லை. தமிழக கிராமங்கள் கொஞ்சம் இல்ல நிறையவே வந்துட்டு நீங்க அதாவது நான் சத்தீஸ்கர்ல இருந்த ஒரு கிராமத்தையே எடுத்துட்டு இங்க இருக்கிற ஒரு அதே ஈக்குவலண்டான ஒரு கிராமம் எடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் நல்லா இருக்கு. கல்விக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 to 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ளார ஒரு பள்ளி இருக்கும். அடிப்படை கல்வி கிடைச்சிருது. அதே மாதிரி வந்து மருத்துவமனைகள், அந்த பொது சுகாதார மையங்கள் ஆகட்டும், மருத்துவமனைகள் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 5ல இருந்து 10 அதுக்கும் மேல போச்சுன்னா 15 கிலோமீட்டருக்குள்ளே ஆச்சு ஏதாச்சும் ஒரு மருத்துவ வசதி, அதாவது ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு மருத்துவர் அங்க இருக்காரு அப்படிங்கறது முக்கியமான விஷயம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பேருந்து வசதிகள் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு அந்த அந்த அவங்கள வந்து கிராமம் அப்படின்னு சொன்னாலும் நகரத்துக்கு எல்லா தன்மைகளும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். நன்றி. ஆமா, முக்கியமா அந்த கட்டுரையில நான் பார்த்ததுங்கிற போது ஒரு டேட்டா பாயிண்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 13% தான்
விவசாயத்தை நம்பி இருக்காங்க. இருந்தாலும் அதை சுத்தி இருக்கிற தொழிலாளர்கள்னு பாத்தீங்கன்னா 70% இருந்தாங்க. அதாவது அதுல இருக்கிற அதை சுத்தி வர வாணிபம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த நம்பர் வாஸ் டிராஸ்டிக். ஜஸ்ட் அதாவது 10ல கிட்டத்தட்ட ஒருவர் தான் இதுல டைரக்டா இது பண்ணா கூட, விவசாயம் பண்ணா கூட கிட்டத்தட்ட 7 பேர், 10ல 7 பேர் வந்துட்டு அதை சார்ந்த இந்த இதுல இருக்காங்கன்னா பொருளாதாரத்தை நம்பி இருக்காங்கிற போது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு விவசாய கூலி தொழிலாளர்கள். இன்னைக்கு வந்து நீங்க விவசாயம் பண்றவங்க யார்கிட்ட கேட்டாலும் கூலி தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான கூலி தொழிலாளர்கள் வந்து வட இந்தியால இருந்து வரவாங்க இருக்காங்க. ஆனா இது வந்து இன்னைக்கு என்னமோ புது மாற்றம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல. நாங்க கொங்கு பகுதியை சேர்ந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்க கடலை தோட்டங்கள் நிறைய இருக்கும். அதாவது நிலக்கடலை தோட்டத்தில் வந்து 1990களிலும் 2000ல கூட இதே மாதிரி தட்டுப்பாடு இருந்துச்சு. பீகார்ல இருந்து சத்தீஸ்கர்ல இருந்து 6 மாதத்துக்கு ஒரு மாட்டி வந்து குடிசை அமைத்து அந்த கடலை புடுங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடலை எடுத்து அதை அறுவடை செய்து அதை கொடுத்துட்டு போவாங்க. ஒரு 2 மாசமோ 3 மாசம் இருந்து அது படிச்சு அடுத்த விதிக்க போட்டுட்டு போயிடுவாங்க அவங்க. அது மாதிரி அப்பவே இருந்திருக்கு. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் பரவலாயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். சோ அதனால அது இன்னொரு காரணம் என்னன்னா, மக்களுக்கு இதை விட அடுத்த கட்ட வேலைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால யாருமே அந்த பேசிக் விவசாயம் பண்றதுக்கான விவசாய கூலிகள் குறைந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். சோ இது வந்து ஜிடிபியோட வளர்ச்சின்னு தான் பார்க்க முடியும் தமிழகத்தில். இது தொடர்பா மிக முக்கியமான பார்வை எனக்கு தோணுது எஸ்ஐஆர் தான். இமீடியட்டா நீங்க அப்போல இருந்தே மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ பீகார்ல இருந்து வந்துட்டு போறவங்களுக்கு இங்க வாக்கு இருக்குமா இருக்காதா, எஸ்ஐஆர் எப்படி இந்த தேர்தல் முடிவுகளை பாதிக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ்ஐஆர் பொறுத்தளவு நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல பொறுத்தளவு திமுகவே முன்னெடுத்து அதை வந்து பரவலாகி அதை எஸ்ஐஆர் பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்க. சரி, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ற அது கொஞ்சம் அளவுக்கு எதிர்த்தாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பல மாநிலம் லட்சக்கணக்கான வாக்குகள் வந்து அதாவது இன்எஃபிஷியன்ட் ஓட்டர்ஸ் எல்லாம், அதாவது இன்வாலிட் ஓட்டர்ஸ் எல்லாம் நீக்கி இருக்காங்க. அதை வந்து திமுகவும் வந்து வரவேற்று தான் பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் தமிழகத்துல வெற்றி பெற முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா திமுக வந்து அதுல களப்பணியாற்றிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் அவங்களாகட்டும் அவங்க கட்சியினாகட்டும் கவர்மெண்ட் என்ன பொறுத்தவரை எஸ்ஐஆர் அப்படின்னு நல்ல விஷயம் தான். மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு நல்ல முடிவு. ஏன்னா இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து நிறைய பேர் அதுல வந்து இன்வாலிட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதை வச்சே கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதுல பல பேர் இறந்தவர்கள் இருக்காங்க, இடப்பெயர்வானவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இருக்காங்க. சோ அது வந்து கண்டிப்பா நல்ல விஷயம் தான். அதை வந்து நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது குறிப்பாக ஒரு பொது தேர்தலுக்கு முன்னால பண்றது நல்லதுதான். ஒரு 5 வருடத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். ஏன்னா அது ஒரு எக்ஸ்பென்சிவான வெஞ்சர். அது ஒவ்வொரு வாட்டி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனா என்னன்னா இது நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த அளவுக்கு வந்து நீக்கமோ இந்த அளவுக்கு மாற்றங்களோ இருக்காது. ஏன்னா தொடர்ச்சியா பண்ணி இப்ப வந்து நம்ம பல வருடங்களுக்கு மேல பண்றதுனால தான் பேக்லாக் பெருசா இருக்கு. அதனால பணி அதிகமா இருக்கு. ஆனா இதை வந்து நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தோம்னா அவ்வளவு பிரச்சனை இருக்காதுன்னு. ஆனா இது தேர்தலை எப்படி பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் வாக்குகள் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பொறுத்து இன்வாலிட் ஓட்ஸ் நிராகரிக்கிறதுனால எல்லா கட்சிகளுக்கும் ஈக்குவலா தான் போகும். எந்தெந்த சதவீதத்தில் இருக்காங்களோ அந்த சதவீதம் போகும்னு நினைக்கிறேன். பட் அது ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா அது இன்வாலிட் ஓட்ஸ் தான். அந்த ஓட்டு இதுக்கு முன்னால யாருமே போடாதவங்க, இதுக்கு முன்னால அந்த வாக்குல இருங்க இறந்தவர்கள், நான் சொல்ற மாதிரி ஊர் பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க கேட்ட முக்கியமான கேள்வி வந்துட்டு இது எல்லாத்தோட மனசுல இருக்கிறது தான். இன்னைக்கு வந்துட்டு இந்த நார்த் இந்தியால இருந்து வர்றாங்க, பீகார்ல இருந்து வர்றாங்க, அவங்களுக்கு இங்க ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு. ஆனா அவங்க கிடைச்சுதான் ஆகும். ஏன்னா நம்ம ஆட்கள் அங்க போறப்போ நான் குறிப்பா நான் சொல்றேன், 90களில் வந்து மகாராஷ்டிரா இருந்தவங்க. மகாராஷ்டிராவில் நீங்க பாத்தீங்கன்னா மாட்டுங்கால அதிகமாக மராட்டி பேசுவது தமிழ்காரர்கள் தான். அதாவது அங்க இருக்கிற மக்கள் வந்து ஹிந்திக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மராத்தி பேசுறது அங்க இருந்த நீங்க மாட்டுங்காலாகட்டும், நம்ம அந்த சால் ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா கூட, போரிவிலி போன்ற பகுதியெல்லாம் போனீங்கன்னா அதிகமாக தமிழர்கள் வசிக்கும் பகுதி. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா அவங்க மராத்திகளோட அதிகமாக மராத்தி பேசுவாங்க. சோ அவங்களுக்கு இப்ப வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்து பல வருஷமா அங்கேயே இருக்கிறாங்க, அங்கேயே குடிபெயர்ந்தவங்க, அவங்களுக்கு அங்க வாக்கு இருக்கணும். அதே தான் இங்க வந்துட்டாங்கன்னா அவங்க அங்க இருக்கிற வாக்கு கேன்சல் பண்ணிட்டு இங்க அவங்களுக்கு வாக்கு மாறிச்சுன்னா வாக்கு மாறத்தான் செய்யும். ஏன்னா அவங்களோட பிழைப்பு இங்க வந்துட்டாங்க, தேடி வந்துட்டாங்க. சோ இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய நாடு தமிழ்நாடு பாலா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஒரு காலத்துல பஞ்சம் பழைக்கு போனவங்க தான். ஒரு காலத்துல வந்து நம்மளும் வந்து மகாராஷ்டிரா போறப்போ தாக்கரே விரட்டி அடித்தார், தமிழில் விரட்டி அடித்தார், வரதராஜ மொழி எடுத்து நின்னான்னு சொல்லி சினிமாலாம் எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிரச்சனை ஆச்சுன்றதும் தெரியும். சோ அந்த பின்னணியில பார்த்தோன்னா இடர்பெயர்வு அப்படின்னு நடந்துட்டே இருக்கும். எங்கெல்லாம் அதிகமான ஜிடிபி இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் வரதான் செய்வாங்க. சோ இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா லெப்டோட சித்தாந்தங்கள்லாம் நிறைய இடத்துல போயிடும். வறியவனுக்கு வந்து இம்ப்ரூவைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் மனுஷன் தானே,
அவங்களும் குடும்பத்தோட தான் இங்க வர்றாங்க, ஒரு நம்பிக்கையோட தானே வர்றாங்க. அவங்க பீகார்ல இருந்து சத்தீஸ்கர்ல இருந்து வர்றது அவங்களுக்கு வாழ்வுரிமைக்காக இங்க வர்றாங்க, வாழ்வு கிடைக்குது, அங்க அவங்க ஓட்டு போறதுல என்ன தவறுன்னு தான் நான் பாக்குறேன். நன்றி தினேஷ். 3வது பகுதிக்குள்ள போயிடலாம். உங்களோட இந்த மெத்தடை பார்த்தேன், ஃபார்முலாவை பார்த்தேன். ரொம்ப காம்ப்ரஹென்சிவா இருந்தது, ரொம்ப முழுமையாக இருந்தது. இந்த ஹோலிஸ்டிக் வியூங்கிறது தான் என்னோட ஒரு பருந்து பார்வைங்கிற மாதிரி ஒரு 10 அம்ச திட்டத்தை நீங்க முன்வைத்து இந்த ஃபார்முலாக்குள்ள போயிருக்கீங்க. யாரு ஜெயிப்பாங்க, என்ன மாதிரி முடிவு வரும்ங்கிறத பத்தி. ஸோ அந்த இதை பத்தி நீங்க எப்படி இந்த கால்குலேஷன் உள்ள போனீங்க, எப்படி இந்த கணக்குக்குள்ள போனீங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோர்காஸ்டிங் மாடல், அந்த அல்காரிதம் பத்தி கொஞ்சம், அதாவது எது முக்கியமான அம்சங்கள், எப்படி அந்த இதுக்குள்ள வந்தீங்க, 10 அம்சத்துக்குள்ள வந்தீங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. நான் என்ன பண்ணேன்னா 10 விஷயங்கள் என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும். ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ், நம்ம டேட்டா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, டேட்டா வந்து எல்லா நம்பர்ஸும் டேட்டா தான். அதை ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். அந்த டேட்டா வந்து எப்படி எல்லாம் கேட்டகரைஸ் பண்றோங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அது எப்படி கேட்டகரைஸ் பண்ணனா, முதல்ல வந்துட்டு நம்ம இந்த தேர்தலை பாக்குறப்ப 2021 எந்த அடிப்பில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பேஸ் லைன் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 45% வெயிட்டேஜ். ரெண்டாவது வந்து 2021 இருந்து இன்னைக்கு 2026க்குள்ள ஒரு மக்களவை தேர்தல் நடந்திருக்கு. அந்த தேர்தலோட ப்ராக்சியா எடுத்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கூட்டணி, எஸ்பிஐ கூட்டணி வந்துட்டு முழு வெற்றி 100% வெற்றி எடுத்தாங்க. அது ஒரு ஃபேக்டர் எடுத்துட்டோம். 3வது வந்துட்டு வளர்ச்சி. நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டிபி, ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 4வது வந்துட்டு ஆக்சுவலா இந்த ஃபேக்டர் வந்துட்டு உங்க கட்டுரைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க அந்த கட்டுரை எழுதின பிறகுதான் அந்த வளர்ச்சியும் பார்த்தேன். ஏன்னா ஜிடிபி growth அப்படிங்கிறது ஒன்று இருந்தா கூட நகரமயமாக்கல் எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 50 விழுக்காடு வந்து நகரமா இருக்கு, 50 விழுக்காடு தான் கிராமத்துல இருக்கு. அந்த 50% கிராமத்துல கூட என்ன பொறுத்தல அதுல இன்னும் பகுதி என்ன பண்றேன்னா, அடிப்படை வசதிகளுக்கு இன்னும் திணறிட்டு இருக்கிறவங்களை வந்து ஒரு 10% விழுக்காடுக்கும் கீழே தான். மிச்சம் 40 விழுக்காடுகள் ஆல்மோஸ்ட் நகரத்துக்கான எல்லா கட்டமைப்புகளோட இருக்காங்க அப்படிங்கறதான். ஸோ 90 விழுக்காடு என்ன பொறுத்தல வந்துட்டு செமி அர்பன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். 40 விழுக்காடு. அடுத்தது வந்துட்டு கூட்டணி மல்டிப்ளேயர் வெற்றி விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் நான் தான் ஃபர்ஸ்டே ஆரம்பிச்சது. இந்த கூட்டணிகளோட எப்படி அமைக்கிறாங்களோ அதை பொறுத்து தேர்தல் முடிக்க பெரும்பாலும். அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் போட்டுட்டேன். அப்புறம் வந்து எதிர்கட்சி வாக்கு பிரிப்பு, இதுதான் இந்த ஆன்டி இன்குபென்சி ஃபேக்டரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மக்கள் நீதி மையம் வந்தப்போ நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்காஸ்டிங் ஜீனியஸ் அப்படின்னு சொல்ல. ஆனா கமலஹாசன் கட்சி தொடங்க எப்ப நான் சொன்னது வந்து எல்லாத்துக்கும் சொன்னா, அவரு வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசனுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் சம்பந்தமே இல்லை இல்லைங்களா. ஆனா அவர் கொங்கு மண்டலத்தை தான் வந்து ஆட்சி கொண்டு வந்து அவர் வந்து நின்னாரு. சோ அதுக்கான முக்கியமான காரணம்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னா, அவர் வந்து டிஎம்கேவோட பி டீம் அப்படின்னு சொன்னார். எல்லாரும் வந்து அவர் பிஜேபி பி டீம், ஏடிஎம்கே பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து டிஎம்கே பி டீம் அப்படின்னு சொன்னா. சோ எப்படி அவர் பி டீமை கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம அது அடுத்த மல்டிபிள் ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, எந்த கட்சி அவங்க அது எதையும் எதிர்க்கிறாங்களோ அந்த கட்சியோட எதிர்வாக்குல கைப்பற்றதான் அந்த பி டீமோட முக்கியமான கோரிக்கை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரே கொள்கை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. ஒரு பி டீம் அப்படிங்கறது வந்துட்டு எந்த டீமுக்கு, இப்ப வந்து நான் வந்து பிஜேபிக்கு பி டீமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி வந்து கண்டமேனிக்கு எதிர்த்தாதான் நான் பி டீம். ஏன்னா பிஜேபிக்கு எதிரான வாக்குகள், ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் கிடைச்சிட்டு தான் இருக்கும், அவங்களுக்கு எதிரான வாக்குகளை கைப்பற்றதான் என்னோட இது அப்படிங்கிறப்ப நான் பிஜேபி பயங்கரமா அட்டாக் பண்ணணும், நான் தான் பி டீம். சோ அதப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தாவேகா யாரோட பி டீம் அப்படின்னு ஒரு அளவுக்கு நீங்க யூகத்துக்கு சொல்லலாம். பட் அது அந்த வாக்கு பிரிவு அதையும் நாங்க பேசிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து சமூக வாக்குகள். இந்த சமூக வாக்குகள் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். நான் வந்து திருப்பி நான் சொன்ன மாதிரி நான் தமிழர் கட்சியோட அவங்களோட சீட் பங்கீடு பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் சீட் அலோகேட் பண்ணிருக்காங்க இந்த 234 தொகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதி அடிப்படையில் கொடுத்திருக்காங்க. சோ அது ஜாதி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நான் சமூக வாக்குகள் அப்படின்ற சொல்லதான். இப்ப அந்த விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா அவர் ஏன் வந்து கவரேஜ் பண்ணிருக்காரு. இப்போ ஓபிஎஸ் வந்து தேவரணத்தை சேர்ந்தவர், அவரை வந்து வந்த உடனே காரத்தவளி வரவேற்றுட்டாரு திமுக. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதிமுக வந்து தேவர் வாக்குகளோட கோட்டையா இருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பிரேமலதா ஏற்கனவே பேசிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஜிடி நாயுடு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிடி நாயுடு இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர்ல எத்தனையோ பிரிட்ஜுக்கு கட்டப்படுது. யாருக்குமே ஜிடி நாயுடு பிரிட்ஜை கட்டணும்னு கட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஜிடி நாயுடுன்னு ஏன் நாயுடு பேர் வச்சு அந்த பிரிட்ஜ் வருதுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சமூகம் சார்ந்த வாக்கு வங்கிகள் தான். சோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி ஸ்விங் அப்படின்னு சொல்றது, எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அந்த ஸ்விங் எப்படி கைப்பற்றுறது அப்படின்ற அடுத்தது 8வது ஃபேக்டர் பார்க்கிறோம். அடுத்தது வாக்குப்பதிவு சதவீதம்.
தமிழகத்துல வந்து இப்போ இந்த போல்ல பாத்தீங்கன்னா 2026 வந்து போல் ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா டேர்ன் அவுட் வந்து 85% அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாலேயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து 73 விழுக்காடுகள் இருந்திருக்கு. அதுவே வந்து கொஞ்சம் அதிகமான லெவல் தான் என்ன பொறுத்தளவு. அதாவது மத்த நீங்க கேரளா, வெஸ்ட் பெங்கால் கூட கம்பேர் பண்றவங்க கம்மியா தான் இருந்துச்சு. ஆனாலும் கூட 73% மக்கள் வாக்களிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ அதுவும் முக்கியமான விஷயம். சோ அது ஒரு பார்க்கலாம். எல்லாத்தையும் விட வந்துட்டு பொருளாதார வளர்ச்சின்னு சொன்னோம் ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மையோ இல்ல வந்து என்ன சொல்றது இது சொல்றாங்க இல்லையா, டிப்ரெஷன் வருது அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா வேலை இல்ல இருக்காங்க, பணவீக்கம் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு தமிழகத்தை அவ்வளவு ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்தல. நீங்க பாத்தீங்கன்னா நெரேட்டிவா பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இது ஆக்சுவலா நீங்க பிரேமலதா சொன்னப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அந்த பிரேமலதா வந்துட்டு அவங்க வந்து இந்த ஸ்டாலினும் கமலஹாசன் இருந்த ஒரு மேடையில வந்துட்டு உங்களுக்கு நீங்க உங்களுக்கு இருக்க ஒரே குற்றச்சாட்டு வந்து பாலியல் பற்றிய சார்ந்த அந்த இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்ல வந்தது என்னன்னா திமுக மேல அதிகமான அதிருப்தி இல்ல அப்படிங்கறது முக்கியமான விஷயம். அதாவது பொருளாதார ரீதியா வந்து பெரிய அதிர்ச்சி இல்ல. எல்லாரு கையிலும் பணம் புழங்குது, எல்லாரும் வீடுகள் வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் வீட புதுப்பிச்சு கட்டிட்டு இருக்காங்க, எல்லாரும் புது வேலைகளுக்கு போறாங்க, எல்லாரும் திருமணம் செய்திருக்காங்க. திருமணத்துக்கு வந்து இது மாநாட மயிலாட மாதிரி டான்ஸ் எல்லாம் போட்டு அமர்க்கலப்படுத்துறாங்க. சோ அந்த 10 விஷயங்கள் இப்படிதான் எடுத்திருக்கேன். அதாவது வாக்கடிப்படையில இருந்து இதோட கிராபிக் வேணா நான் மேல போடுறேன். இது எல்லாம் தான் ஒரு ஃபேக்டர் எடுத்துட்டு நான் பண்ணியிருக்கேன். அருமை. முக்கியமான நீங்க சொன்ன அந்த டாப் 3ல ஃபர்ஸ்ட் சொன்னது வந்துட்டு டிவிகேல ஆரம்பிச்சீங்க. ரொம்ப நியாயமான நம்பர் 1 அது. அவர் என்ன பண்ண போறாரு இந்த தேர்தல்ல? அவர் ஜெயிச்சிருவாரா? அவருக்கு வர கூட்டத்தை பார்த்தா எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கூட்டம், எம்ஜிஆர் என்டிஆருக்கு அப்புறம் இப்படிதான் ஒரு கூட்டம் வருது அப்படிங்கிற மாதிரி தோணுது. கரெக்ட், நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஃபோர்காஸ்டிங்ல எப்பயும் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது. மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லிடுவோம். அது வந்து என்னன்னா ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம், அது வந்து தப்பிக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான சுலபமான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழகத்துல பொறுத்தளவு இன்னைக்கு வந்து டிவிகே அப்படிங்கிறது இந்த மார்ஜின் ஆஃப் எரர்ல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்களுக்கு வந்து இப்போ விஜய் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, விஜய் வந்து கமலஹாசன் கூட கம்பேர் பண்றாங்க, இல்ல விஜயகாந்த் கூட கம்பேர் பண்றாங்க. ஆனா விஜயகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் கூடிய கூட்டம் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. அதை வந்து அவர் திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. எங்க போனாலும் அவர் கூட்டம் வந்து பயங்கரமா வந்துட்டு இருக்கு. சோ நான் என்ன பண்ணேன்னா இதுல இன்னொரு நண்பர் கூட அந்த கால்குலேஷன் நீங்க கொடுக்கல. பட் நான் என்ன பண்ணேன்னா விஜயோட கடந்த 5 வருட திரைப்படங்கள்ல வந்துட்டு எத்தனை நாள் ஓடி இருக்குன்னு வச்சு எத்தனை பேர் அதை ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் பாக்குறாங்க அப்படின்லாம் கணக்கில் எடுத்துட்டு அவருக்கு எவ்வளவு வந்து வாக்கு வங்கி இருக்கும், அதாவது அவரோட ரசிகர்கள் எவ்வளவு பேர், அதாவது தீவிர ரசிகர்கள் விஜய் படம் வந்தா நாங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா அவர் இன்னைக்கு வந்து அவர் ஒரு கேரண்டீட் பிலிம் ஸ்டார். அவரோட படங்கள் வந்து 50ல இருந்து 100 கோடி சுலபமா பண்ணிடுது. அப்படின்னா அந்த அவங்கெல்லாம் அவருடைய தீவிர ரசிகர்கள்னாலதான் அந்த படம் ஓடுது. அப்படின்னா அதை வந்து வாக்கா நான் கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து 8 விழுக்காடு ரசிகர் வாக்குகள் இருக்கு. இப்ப வந்து மிச்சம் 4% எங்கிருந்து வருது அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா முக்காவாசி நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு பெரும் விழுக்காடு அங்க வரப்போகுது. அப்புறம் ரெண்டு கட்சியில இருந்து ஈக்குவலா அதிமுக இருக்கிற விஜய் ரசிகர்கள் சில பேர் இருப்பாங்க, திமுக இருப்பாங்க, அவங்க வருவாங்க. சோ கிட்டத்தட்ட அந்த அவரோட 8% தீவிர ரசிகர்கள் வாக்கோட இந்த நாத்தாக்கா இல்ல ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்து வரக்கூடிய வாக்குகள்லாம் சேர்த்தீங்கன்னா 10 to 12 விழுக்காடு வந்துருது. ஆனா இந்த 10 to 12 விழுக்காடு பத்தாது. சோ இப்ப இது என்ன பண்றாருன்னா விஜய் அதனாலதான் என்ன பண்றாருன்னா அவருக்கு அதிகமான இன்னும் வாக்குகள் கைப்பற்றணும். என்ன பண்ணணும்னா இப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை வந்து நீங்க கேப்சர் பண்ணணும். அந்த வாக்கு, அதாவது அதிருப்தி வாக்குகள், இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு மேல இருக்கிற அதிருப்தி வாக்குகளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவரு தாவேகா தலைவர் விஜய் வந்து முதல் கூட்டத்துல என்ன சொன்னாருன்னா பாஜகவும் திமுகவும் நம்ம கொள்கை எதிரிகள் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவரோட கேம்பெயின் போக போக பார்த்துட்டீங்கன்னா பெரும்பான்மையான அட்டாக்ஸ் வந்து எகெயின்ஸ்ட் டிஎம்கே தான் இருந்துச்சு. ஸோ அதுல வந்து அவர் என்ன பண்றாருன்னா, ஏன் அப்படி பண்ணாருன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா நாம ஏன் பாக்குறோம்னா அவருடைய இது என்னன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள், அதாவது இந்த மார்ஜின் ஆஃப் எரர்னு சொல்றோம் இல்லைங்களா, ரெண்டு பக்கமும் மாற்றி மாறி இந்த கட்சிக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களோட சதவீதத்தை இவர் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு தான். ஸோ இவர் 12% இன்னைக்கு இருக்காரு இல்லைங்களா, அந்த நான் சொன்ன அவரோட கட்சி 2 கட்சியில இருக்கிற அவரோட ரசிகர்கள் சேர்த்து ஒரு 10 to 12 விழுக்காடுன்னு வச்சுட்டாங்க. இன்னொரு 10 to 12 விழுக்காடு வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுல இருந்து பிடிச்சிடலாம். சோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து இன்னைக்கு தமிழகத்துல எப்படி இருக்குன்னா அது வந்து யூஸ்வலா வந்துட்டு முன்ன எப்படி இருந்துச்சுன்னா அதிமுக அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிமுக ஆட்சி முடியும் தருவாயில அது வந்து திமுக பக்கம் சார்பாயிரும். திமுக ஆட்சி கடைசியில வந்துட்டு அது வந்து அதிமுக பக்கம் போயிடும். இப்ப இது வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து தாவேகா கட்சியில இருந்து இல்லைன்னா
இது வந்து எடப்பாடிக்கு ஒரு கிளீன் ஸ்வீப்பா இருக்கும். எடப்பாடி வந்து கண்ணை மூடிட்டு 180, அதாவது எஸ்பிஏ என்டிஏ கூட்டணி மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு என்டிஏவோட இவரோட 180 சீட் வரைக்கும் எடுத்திருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஃபுல்லாமே இவருக்கு வந்திருக்கும், அதிமுகவுக்கு வந்திருக்கும். ஆனா இப்போ தாவேக்கா இருக்கிறதுனால ஆகணும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ல வந்துட்டு, அதாவது அந்த அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து 100% அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அதுல வந்து கண்டிப்பா அந்த 100% வந்துட்டு இவருக்கு வந்திருக்கும். 180 சீட்ஸ் பக்கம் வாங்கியிருப்பாரு, எடப்பாடி வாங்கியிருப்பாரு. ஆனா அந்த அந்த இருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுல என்ன இப்ப அது பிரிஞ்சு விஜய்க்கு போகுது. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, திமுக விட்டு போறவங்க திமுக தான் ஓட்டு போட்டாங்க, அதிமுக விட்டு போறவங்க அதிமுக ஓட்டு போட்டாங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்லாம் இப்ப வந்துட்டு 3வது அணிக்கு போட்டுருவாங்க. அவங்க எவ்வளவு பேர் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ல எத்தனை சதவீதம் விஜய்க்கு வாக்களிக்கிறாங்க, எத்தனை சதவீதம் அதிமுக வாக்களிக்கிறாங்க அப்படிங்கறது முக்கியமான விஷயம். சோ ஒரு கணக்குக்காக, எளிய கணக்குக்காக அது ரெண்டும் 50-50% ஸ்பிளிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து 50% வந்துட்டு அதிமுக போயிட்டு 50% தாவேக்காக்கு வந்துச்சுன்னா தாவேக்காக்கு கண்டிப்பா 15-16% வரைக்கும் வாக்கு வங்கி கிடைக்கும். ஆனா அதிமுக பாத்தீங்கன்னா அதே 10-15 போச்சுன்னா அவங்க வந்து திமுகவை தாண்ட முடியாது. சோ 180 சீட்டு வாங்கக்கூடிய அதிமுக இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆன்டி டிஎம்கே அலையன்ஸோட ஓட்டு வந்து தனக்கு முன்னதாக தக்க வைத்துக் கொள்ளாததால் அதிமுக வந்து போன வாட்டி 66 சீட்டு வாங்குறதே கொஞ்சம் கடினமான விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கறத இது பாக்குறோம். சோ அதுதான் அந்த அந்த தாவைக்காவோட முக்கியமான விஷயம்னு பாக்குறேன். சோ அதனால வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரு இவரோட கண்ணோட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இபிஎஸ் ஓட கண்ணோட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பி டீம் ஆஃப் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் செயல்பட்டு வர்றாங்க. அவரும் பாத்தீங்கன்னா விடாம வந்துட்டு அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் போயிட்டு அவர் வந்து ஸ்டாலின் அங்கிளை தான் டாக்கி பேசிட்டு இருக்க ஒழிய மோடியை பத்தியோ இல்ல இவரை பத்தியோ அதிகா பேசுறது இல்ல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த டீம் பி டீமோ அவங்க வந்து எந்த கட்சியை அதிகமா எதிர்க்கிறாங்க அவங்க பி டீமா தான் இவங்க இருப்பாங்க. சோ அதன்படி வந்து நான் டிவிகே வந்துட்டு இவங்களோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நன்றி. தெளிவா சொல்லிட்டீங்க அவங்களோட பார்வையில வரப்போறாங்கிறது. சரி, அத மொத்தமா தொகுத்து சுருக்கமா சொல்லிடுங்க. நம்ம வந்துட்டு 3 விஷயங்கள்ல இத பார்த்தோம். ஒண்ணு, நீங்க ஜாதி வாரியான அடிப்படைங்கிறத முக்கியமா நீங்க முன்வைத்தோம். 2வது இது கூட்டணிங்கிறத பத்தி. 3வது விஜய் அதாவது பி டீம் ஆஃப் எப்படி டிஎம்கே எதிர்பார்க்குகளை பிரித்தாருங்கிறது. இந்த 3த்தோட அடிப்படையும் தொகுத்து சுருக்கமா யாரு ஜெயிப்பாங்க, ஏன் ஜெயிப்பாங்கிறத ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா. முக்கியமான ஒரு 2 கிராஃபிக்கே இங்க போடுறேன். முதல்ல நான் சொன்ன மாதிரி வந்துட்டு மொத்த வாக்குகள் 100%, அது மொத்த வாக்குப்பதிவானது 100%. எதிர்கட்சி வாக்குகள் தான் அதிகமா இருக்கு. அதாவது திமுக எதிரான வாக்குகள் தான் அதிகமா இருக்கு. அதாவது 55% பக்கம் வந்துட்டு திமுக எதிரான வாக்குகள். ஆனா திமுகக்கான வாக்குகள் வந்து 45%, 40-45% வச்சுக்கோங்க. அவங்க அப்படியே இருக்காங்க. சோ இப்போ ஏதாச்சும் ஒரு கட்சி வந்து ஜெயிக்கணும்னா அந்த 40 இண்டிவிஜுவலா அந்த 40-45 தாண்டினவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனா அந்த எதிர்கட்சி வாக்குகள் வந்து மிச்சம் இருக்கிற அந்த 55 விழுக்காடு என்ன ஆகுதுன்னா அதுல வந்து பெரும்பாலும் என்டிஏக்கு போகுது. அதாவது என்டிஏங்கிறது அதிமுக, பாஜக, பாமக கூட்டணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து 35 விழுக்காடு வரைக்கும் அந்த கூட்டணி டுகெதர், அதிமுக அந்த கூட்டணி டுகெதரா வந்து 35 விழுக்காடு தான் கிடைக்கும். டிவிகேக்கு வந்து ஒரு 15 விழுக்காடு கிடைக்கும். என்டிகேக்கு வந்து 6% அப்படிங்கிறது குறைஞ்சு 2-4 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் தமிழருக்கு வந்து கொஞ்சம் பெரும் நிலவரம் தான். ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி டிவிகேக்கு வந்து அந்த வாக்கு இப்ப என்னாச்சுன்னா இந்த தேர்தலில் வந்துட்டு என்னன்னா கண்டிப்பாக விஜய் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் கெஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அதீத அக்கறையினால அந்த கூட்டத்தை பத்தி கவர்ந்த கூட்டமா இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தளவு தாவேக்கானால வந்துட்டு குறிப்பாக 15% வாக்குகளை கொண்டு வர முடியும். கொஞ்சம் திக்கி தின்னாங்கன்னா 50% கொண்டு வர முடியும். ஆனா அது வந்து என்டிஏக்கு தான் பெரும் பாதிப்பை ஏற்படுத்த முடிய எஸ்பிஏவோட ஓட்கள், அதாவது திமுக கூட்டணியோட வாக்குகளை அவ்வளவு அத்தனை குறைக்காது அப்படின்னு தான் இன்னைக்கு நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களோட வாக்கு வங்கி வந்து தொடர்ச்சியா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க ஜிடிபிக்கு ஒருத்து அவர் சொன்ன அந்த பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகளை தவிர பெருமளவான குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு மக்களுக்கு வந்து இவங்க மேல இல்ல, குடும்ப அரசியல் அப்படின்லாம். ஆனா குடும்ப அரசியல் தெரிஞ்சுதான் அவங்க போன வாட்டியும் ஓட்டு போட்டாங்க. இது ஒன்றும் புதுமையான விஷயம்லாம் இல்ல.
போன தேர்தலையும் சரி, அவங்களுக்கு தெரியும், குடும்ப அரசியல் தான் தெரியும். கலைஞர் வந்து 1990 இருந்து அவர் குடும்ப அரசியல் அப்படிங்கறத பேசிட்டு இருக்காங்க. சோ அதனால ஒன்னும் பெருசா ஒன்னும் ஷிஃப்ட் ஆக போறது இல்ல. சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, எஸ்பி அதாவது திமுக கூட்டணிக்கு இருக்கிற வாக்கு வங்கி அந்த 45 to 47 வந்துட்டு அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து என்டிஏக்கு வந்து தாவைக்கானால ஒரு பின்னடைவு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த எதிர்க்கட்சி வாக்குகளை பெரும்பான்மையாக சிதற செய்கிறார்கள். அவருக்கு வரும். சோ இதனால என்ன பண்ணும், சீட் எப்படி பண்றேன் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி 45 விழுக்காடுகள் பக்கம் வந்துட்டு திமுக கூட்டணிக்கு வரும். இதை நீங்க வந்து ஓட்டா சீட்ஸை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 150 145 165 இடங்கள் கண்டிப்பாக திமுக கூட்டணி கிடைக்கும். ரெண்டாவது வந்துட்டு அதிமுக கூட்டணிக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஒரு 35 விழுக்காடு கிடைச்சுன்னா ரொம்ப கம்மி. அதாவது சென்ற முறை வந்து கூட்டணி வாங்கினதை விட குறைச்சாக 55 தான் வாங்க முடியும். அவங்க ஒரு 38 to 39 வரைக்கும் ரீச் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா 75 இடங்கள் பக்கம் அவங்க கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டிவிகே தாவேக்காக வந்துட்டு நான் வந்து இந்த ஆக்சுவல் கால்குலேஷன் படி பார்த்தோன்னா 2 விதமான கால்குலேஷன். வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அவங்களுக்கு வந்து 12% கம்மியா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓட்டு வந்துச்சுன்னா ஒரு 1-2 சீட்டு, அதாவது விஜயே கூட ஜெயிக்கிறது கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். பெரம்பூர் ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், அங்க ஜெயிக்கிறதாகட்டும், அவரோட 2வது கட்ட ஆட்கள் ஆதவ் ஆகட்டும், இவர் புஷி ஆனந்த் ஆகட்டும், அவங்களாம் கூட ஜெயிக்கிறதெல்லாம் கூட கடினமானு தோணுது. அதாவது டேட்டா அடிப்படையில் பார்க்கும்போது. ஸோ அவங்க வந்து ஒரு 2 to 3 இடங்கள்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொன்னா, ஆனா நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த 12க்கு மேல 15 விழுக்காடு பக்கம் வாங்கிட்டு 18 விழுக்காடு வாங்கினா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு 10 to 15 சீட்டு வாங்குற அளவுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு மீறி வந்து தாவேகா கிடைக்காது. இந்த கூட்டங்கள்லாம் வந்தாலும் கூட அவங்களுக்கு வராது. சோ இது வந்து இதான் அந்த மார்ஜின் ஆஃப் எரர்னு சொன்னாலே, அது என்னையும் தற்காத்து கொள்ள, நான் படிச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் தற்காத்து கொள்றதுக்காக என்ன சொல்லலாம்னா, 3 திமுக வெற்றி வாய்ப்பு எத்தனை சதவீதம் உறுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்டிங்ல எல்லாம் சொல்லுவாங்களே எத்தனை ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பாத்தீங்கன்னா 65% கண்டிப்பாக திமுக வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோர்காஸ்டிங் மாடல் சொல்லுது. அதிமுக என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக அவங்க கூட்டணி வந்துட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 20% தான். என்ன பொறுத்தளவு டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுனான சாத்தியக்கூறுகள் 0 அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்லி நெக்லிஜிபிள். 3வது இன்னொரு என்னன்னா, துங்கு மன்றம் வருமா அப்படின்னு நீங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் துங்கு மன்றம் வந்ததே இல்லை. ஹங்கு பார்லிமெண்ட் ஆர் ஹங் அசம்பிளி அப்படின்னு வரதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. ஆனாலும் இதுல வந்து நான் சொன்ன மாதிரி தாவேக்காக்கு வந்து இப்போ இன்டர்நெட்ல காட்டிருக்க மாதிரி, பேஸ்புக்ல சொல்றது மாதிரி அந்த அளவுக்கு அளவலாவே கூட்டம் வந்து ஒரு 20% அடிச்சுட்டாங்கன்னா அவங்க ஒரு 50-60 சீட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் தூங்க. ஆனா அதுக்கான சாத்தியக்கூறுகள் 15% தான் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம பண்ண ஃபேக்டர்லி பாத்தீங்கன்னா திமுக வந்து கண்டிப்பாக சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து வேற விஷயம். ஆனா கண்டிப்பா திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாமே நிறைய இருக்கு. 145 to 165 சீட்ஸ் பக்கம் அவருக்கு கிடைக்கிறது நல்ல இது இருக்கு. அதிமுக வந்து 55 கொடுத்தா இபிஎஸ் திணறதான் வேணும். ஏன்னா அவருக்கு அது அந்த 55 வாக்கு கிடைச்சா அடுத்தது அதிமுக அவர் எப்படி கட்டி காத்து எடுத்துட்டு போறாரு இல்லை. ஏன்னா அதிமுக வந்து இப்பவே செங்கோட்டையன் போயிட்டாரு, ஓபிஎஸ் கிளம்பிட்டாரு. அமமுகவை இணைச்சது நல்ல விஷயம் தான். ஆனாலும் வந்துட்டு அது எத்தனை நாள் நீடிக்கும் தெரியல. திருப்பி அவர் வெளியில போறதுக்கூடிய சாத்தியக்கூறுகள், அவர் திருப்பி போய் வெளியில அதிமுக கூட்டணியில வெளியில போனார்னா இன்னும் அதிகமான ஆட்களை இழுத்து போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. சோ அதிமுகவுக்கு வந்து இது வந்து ஒரு லைஃப் ஆர் டெத் தேர்தல் மாதிரி தான் பாக்குறேன். திமுகவை பொறுத்தளவு அவங்க வந்து எப்படியாச்சும் இந்த இப்போதைக்கு நிலைமைப்படி அவங்களுக்கு 65% அவங்க தான் வின் பண்ற மாதிரி இருக்காங்க. தாவேக்கா வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கமலஹாசன் மாதிரி பெல்ட் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயமே எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்களோட பாலிசிஸோ மேனிஃபெஸ்டோவோ இதுமே வந்துட்டு ஏதோ ஏஐல வச்சு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கிற அடிப்படை கிராம மக்கள், அதான் உங்களோட கட்டுரை தான் முக்கியமா நான் எடுத்துக்கிறேன். அந்த பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே சொல்ல, ஒரு கொள்கை ரீதியான ஒரு தலைமை பண்போட பண்றதில்ல. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கிராம மக்கள் மேல, அவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு சொன்னீங்க. நீங்க அதையும் என்டிகேவோட கொள்கை ஒரு தட்டிலையும் தாவேக்காவோட கொள்கை ஒரு தட்டிலையும் வச்சீங்கன்னா இட்ஸ் a huge stark difference. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா நான் பாக்குறேன். பட் என்னோட கணிப்பின்படி திமுக கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 65%. நன்றி தினேஷ். என்னோட முடிவா கருத்துக்களா நான் பாக்குறது, இது எனக்கு பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. விஜயோட எதிர்காலம் என்னங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் நம்ம நிச்சயமா அலசுவோம்.
அதே மாதிரி முக்கியமான பிரச்சனைகளை நீங்க தொட்டுட்டு போனீங்க. வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வை பத்தி சொன்னீங்க, கல்வியை பத்தி சொன்னீங்க, நீட் பத்தி கொஞ்ச நேரம் பேசியிருக்கோம், மொழி அரசியல் பத்தி பேசினோம், மத்திய மாநில உறவுகள், இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் பத்தி எல்லாமே நம்ம விரிவாக பேசணும். அதுக்கெல்லாம் நிறைய கேள்விகள் எனக்கு எழுந்துட்டே இருக்கு. முடிவாக உங்களோட கருத்துக்கள் இறுதியாக முடிச்சிருங்க டக்குன்னு. கண்டிப்பா. முடிவா என்னோட கருத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆட்சி மாற்றங்கள் பற்றி இதுல என்ன ஆட்சி மாற்றம் இப்படி எல்லாம் மாறி மாறி நடந்துட்டு இருந்தாலும், நான் சொன்ன மாதிரி தமிழக மக்களை பொறுத்தளவு வந்துட்டு வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ எந்த கட்சி வந்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த 15% குறைவான விழுக்காடுகளே தாவைக்காக அவங்க ஆட்சிக்கு வந்தா கூட இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு முக்கியம். இது யாரும் தடை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட வேண்டுதல் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல அபரீதமான வளர்ச்சி, இந்த வளர்ச்சி வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். ஸோ எந்த கட்சி வந்தாலும் அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து நான் பேச சொன்னது இந்த மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்லைட் வச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மார்ஜின் ஆஃப் எரர் வந்து எவ்வளவு இருக்குன்னா 10 to 12%, 12 சீட்ஸ் தான் நான் கால்குலேட் பண்ண முடியும். ஆனா மார்ஜின் ஆஃப் எரர் கால்குலேட் பண்ணணும். அதுல இருந்து நான் சொன்ன இதுல இருந்து ஒரு 10 to 25 மேபி 15 சீட்ஸ் தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் அதை தவிர ஃபோர்காஸ்டிங் மாடல் பத்தி இதாக இருக்கும். அதை தவிர வந்துட்டு கடைசி நேரத்தில் வந்து விஜய் மேல பெரும் பாசம் ஏற்பட்டு எல்லாருமே டீம் தாவேக்காக ஓட்டு போட்டிருந்தாங்க. அது சத்தியம். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எம்ஜிஆர் முதல் தேர்தலில் வரும்போது 30% வாக்கு பெற்று ஆட்சியை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் இஸ் நாட் எம்ஜிஆர், பட் வி நெவர் நோ. ஏன்னா நம்ம மக்களோட எண்ண ஓட்டங்களை வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள் வந்து பெரும்பாலாக கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாஸ் ஹிஸ்டரியால ஓட்டு போட்டு வந்து போட்டிருப்பாங்க. பட் ஆனா அந்த மார்ஜின் ஆஃப் எரர் வந்து என்ன பொறுத்தவரை இல்லைன்னு தான் சொல்றாங்க. முக்கியமான விஷயம், நீங்க சொன்ன அந்த கிராமப்புற மௌன வாக்காளர், அவங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா இங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒரு தமிழரோட பண்பாடுன்னு தான் பார்க்குறேன். அவங்க வந்து வாக்குரிமை, வாக்கு அளித்ததை வந்துட்டு யாருக்கும் வெளிப்படையா சொல்றது. அந்த எக்ஸிட் போல்லாம் எதுவுமே என்ன பொறுத்தளவு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அதை தீர்மானிச்சிட்டாங்க. என்னைக்கு ரிசல்ட் வருதோ அன்னைக்கு தான் தெரியும். அன்னைக்குதான் மக்களோட உண்மையான குரல் கேட்கும், ஒட்டுமொத்த குரல் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட இது. ஆனா முக்கியமான நான் என்ன வேண்டுறதுன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் தயவு செய்து இந்த வளர்ச்சியை விட்டுறாதீங்க. நிறைய வாட்டி என்ன சொல்லுவாங்க, நம்ம முன்னோர்கள் போல இல்லை அப்படின்னா, முன்னோர்கள் மாதிரி இல்லாததுனாலதான் நம்ம இப்படி முன்னேற முடியும். அதை தற்காத்துக்கிட்டே வரணும். ஆனாலும் தொழில் வளர்ச்சியை கை விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழகம் இருக்கும் நிலை வந்து மகாராஷ்டிராவை கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு அடுத்த 5 to 10 ஆண்டுகள் இருக்கு. அதை யாரும் கைவிடாம இருக்கணும் அப்படின்னு என்னோட வேண்டுதல். அருமை தினேஷ், திராவிடியன் மாடல்ல கடைசியில முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. ரொம்ப தரவுகளோட வந்த இதா இருக்கட்டும், இதுக்காக நீங்க உழைப்பா இருக்கட்டும். கடந்த 1 மாசமா இதுக்காக நீங்க என்னோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க. எப்படி இதை செதுக்கணுங்கிறது நான் வைத்த மிக காட்டமான விமர்சனங்களையும் ரொம்ப பண்போடு எதிர்கொண்டீங்க. சோ எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அதை விட முக்கியமா இதுல உங்களோட ஆர்வம், உங்களோட களத்துல உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், பழகிய நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்க பேசி எப்படி தொகுத்தீங்கிறதையும் என்னோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. மிக மிக கடுமையான உழைப்பு நீங்க பண்ற வேலை, பிளஸ் டாக் ஜட்ஜுக்காக பண்ற மற்ற வீடியோஸ் எல்லாத்துக்கு நடுவுலையும் இது நீங்க பண்ணது. எஸ், சல்யூட் டு யூ, தேங்க்யூ. அண்ட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதுனா என்ன, திராவிடியன் மாடல்னா என்ன, சஸ்டைனபிள் மாடலா, மற்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோக்கெல்லாம் நம்மளோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸோடையும் அரசியல் சின்ன திருத்தம், திராவிடியன் மாடல் சொல்ல நான் என்ன சொல்றேன்னா, சில தலைவர்களோட நம்ம எப்பவுமே ஏதோ நம்மளோட நல்ல நேரம் வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரியும் அவங்க வந்து என்னதான் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு ஃபோக்கஸ் வந்துச்சு. நான் ஆக்சுவலா நாங்க இதுல எனக்கு சொல்றதுக்கெல்லாம் தயக்கம் இல்லை. நான் வந்து ஒரு ஜெயலலிதா வெறியன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இந்த தொழில் வளர்ச்சிக்காக போட்டு கொடுத்த அடிப்படை வளர்ச்சிகள் வந்து 2001 வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் டே எல்லாம் வர்றப்போ வந்துட்டு அவங்க பண்ண விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு we are still reaping. அந்த மாதிரி ஒரு தலைவன் பண்பு இருக்கிற அரசியல்வாதிகள் வரணும். அவங்களோட பர்சனல் கேரக்டர்ஸ் பத்தி எல்லாம் அதிகமாக கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். பட் ஆனா என்னோட பைத்தியக்காரத்தனங்களை ஏற்றுக்கிட்டு நீங்களும் என் கூட பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி தினேஷ், நன்றி.